அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இங்கேன்னு அருக்காணி ஆவிய அலைய விட எனக்கு மனசு இல்லை. அது பேசாமல் இந்த வீட்டுக்கே வந்து போகட்டுமே. ஆஹா, என்னது இது? விருந்தாளி மாதிரி வந்து போகட்டும்னு சொல்கிறானே ஐயா. நம்ம போட்ட திட்டம்லாம் வீணாயிடுச்சு ஐயா. ஒரு வழிக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறானே ஐயா. விட்டா நிஜமான ஆவிக்கூடையே குடும்பம் நடத்துவான் போல இருக்கே ஐயா. இவனை என்னத்தை சொல்லி கிளப்புறது? ஏப்பா, நீ பாட்டுக்கு ஆவிய என்னமோ வந்து போகட்டும்னு சொல்கிற. நாங்கள்லாம் இங்கே குடியிருக்க வேண்டாமா? இல்லை அக்கம் பக்கத்தில் தான் குடியிருக்க வேண்டாமா? அருக்காணி என்னத்தானே தேடி வர்றா, எல்லாரையுமா தேடி வர்றா? அப்படியே யாராவது பயந்தா அவங்க காலி பண்ணி போகட்டும், நான் எதுக்கு காலி பண்ணணும்? கதை சொன்னதே வேஸ்ட்டாக போச்சு ஐயா. ஏப்பா, ஆவிக்கு நீ மொக்கராசு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுமே ஐயா. அதுக்கு முன்னாடி பக்குவமாக நான் அருக்காணி கிட்ட உண்மையை எடுத்து சொல்லிடுவேன். இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற. இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். ஆனால் ஒன்று, அருக்காணி ஆவியால் உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, புரியுதா? அதே மாதிரி அருக்காணி ஆவிக்கு என்னால் ஏதாச்சும் ஒன்று ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னது? ஆவிக்கே ஏதாச்சும் ஒன்று ஆகுமா? ஆஹா, இவனை காலி பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளை காலி பண்ணிடுவான் போல இருக்கையா. ஏய்யா பூசாரி, கடைசி வரைக்கும் அவன் நம்பலையா ஐயா? என்ன பண்ணுறது? கடைசி வரைக்கும் இல்லைங்க, முதல்ல இருந்தே அவன் நம்பலை. இதுக்கு மேலே அவனை இங்கேருந்து கிளப்புறது ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். ஏய்யா, நீ விட்ட ரீல் எதுவுமே ரியலாக மாறலையே ஐயா. அப்புறம் எதுக்கியா பணம்? கஞ்சப்பைய ஓசியிலேயே வேலையை முடிக்கணும்னு பார்த்துருக்கான். அதான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இரு உனக்கு எங்கே எப்போ எப்படி ஆப்பு வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன். அட ஏமாமா இப்படி குத்த வச்சு சுவாகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி, மேல் வீட்டுக்காரனை பற்றி நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்போ என்கிட்டயே கேள்வி கேட்குறியா? அருக்காணியை பற்றி சொல்லியும் கொஞ்சம் கூட பயப்படலடி அவன். ஆம்பளைனா அந்த தம்பி மாதிரி தான் இருக்கணுமாமா. என்னடி நக்கலை? அட இல்லை மாமா, ஆவி மேலையெல்லாம் அந்த தம்பிக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதுதான். பூசாரியும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டான், இவளும் இப்படி சொல்கிறா. இப்போ எப்படி தான் அவனை காலி பண்ணுறது? அடுத்து நாமளாக ஏதாச்சும் ஒரு ஐடியாவை ரெடி பண்ண வேண்டியது தான். ஆமாம்.